Yes. Good evening. Good evening, ma'am. Good evening, da. Voice audible? Yes, ma'am. ஓகே. சாரி லாஸ்ட் மினிட்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர் சேஞ்ச் பண்றதுக்கு நான் வரவில்லை டிராஃபிக் ஆயிடுச்சு. ஸோ என்னால ப்ராப்பரான டைமுக்கு வீட்டுக்கு ரீச் ஆக முடியல. ஓகேவா? அதனால தான் ஹாஃப் அன் ஹவர் டிலே பண்ணி போட்டேன். வாய்ஸ்ல எதுவும் பிரேக் இல்லல்ல? No, ma'am. இல்ல. ஓகே. ஸோ நேத்து நம்ம பார்த்தது வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு we will proceed. ஓகேவா? நேத்து டான் டெலிலியோட 2 ஒர்க்ஸ் சொல்லிக் கொடுத்தல. வாட் ஆர் த 2 ஒர்க்ஸ்? Libra white noise. எஸ். லிப்ரா ஒயிட் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லிப்ரா வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்தோம். Yes, 1988ல லிப்ரா வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்தோம். அது வந்து எந்த டேர்ம்க்கு வந்து எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அந்த ஒர்க் வந்து. Metafiction. ஃபுல் நேம்? Histographia. Histographic ஹிஸ்டோகிராஃபிக் மெட்டாஃபிக்ஷன் பார்த்தோம். ஹிஸ்டோகிராஃபிக் மெட்டாஃபிக்ஷன் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணா? Linda Linda Hutcheon. எஸ். Hutchinson. லிண்டா ஹட்சியான். ஓகே. லிப்ராக்குள்ள யாரோட அசாசினேஷன் பத்தி பேசியிருப்பாங்க? John F. Kennedy. எஸ். ஜான் எஃப் கெனடி. ஜான் எஃப் கெனடி எப்ப இறந்திருப்பாங்க? 1963. ஓகே. 1963 அசாசினேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? டு கில் அ மாக்கிங் பேர்ட் யாரோட ஒர்க்? Harper Lee. கரெக்ட். ஹார்பர் லீ. அதுல ஒரு கேரக்டர் வீடு விட்டு வெளியிலவே வரமாட்டான்னு சொன்னல. அவன் யாரு? Harper Lee தானே மேம்? அவன் தானே? இல்ல ஹார்பர் லீ ப்ரொடகன்ஸ் சொன்ன. அர்தர் பூ. ஓகே. அர்தர் பூ. ஓகேவா? ARTHUR அர்தர் பூ அப்படின்ற கேரக்டர் தான் வீட்டு விட்டு வெளியிலே வரமாட்டான். ஆனா அவனை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. சின்ன குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவனை பார்த்து ஏதோ ஒரு மிரட்டி வச்சிருப்பாங்க. ஓகே. தெருல இருக்கவங்க எல்லாத்தையுமே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நேக்கட் லஞ்ச் யாரோட ஒர்க்? லஞ்ச் அப்படின்னா நான் என்ன டேர்ம் சொல்லி கொடுத்தேன் ஆத்தரோட நேம்ல வந்து? பாரோ பண்றது. வில்லியம் Burroughs. எஸ் பரோ. எஸ். வில்லியம் எஸ் பரோ அப்படின்னு பார்த்தோம். வில்லியம் எஸ் பரோ எதுல வருவாரு? Existentialism. வில்லியம் எஸ் பரோ வந்து எந்த மூவ்மெண்ட் கீழ வருவாங்கன்னு கேட்டேன். அந்த இது PRB ஆர்டிஸ்ட். பிஆர்பி கிடையாது. பிஆர்பி வந்து கிறிஸ்டியானா ரோசிட்டி, டிஜே ரோசிட்டி எல்லாரும் வருவாங்க. அப்ப எதுலடா வருவாங்க? வில்லியம் எஸ் பரோ. மேம் பீட் ஜெனரேஷன் மேம். கரெக்ட். வில்லியம் எஸ் பரோ, கிரே சைண்டர் அவங்க எல்லாருமே எதுல வருவாங்க அப்படின்னு சொன்னா பீட் ஜெனரேஷன் கீழ வருவாங்க. ஓகேவா? சோ நேக்கட் லஞ்ச் யாரோடது அப்படின்னு சொன்னா வில்லியம் எஸ் பரோவோடது. அப்ப நேக்கட் அண்ட் டெட் யாரோடது? நேக்கட் அண்ட் டெட் யாரோடது? அது ஒருத்தவங்களோட டெபியூ ஒர்க் அப்படின்னு சொன்னேன். நேக்கட் அண்ட் டெட். நேக்கட் லஞ்ச் வந்து அவங்களோடது. நேக்கட் அண்ட் டெட் யாரோடது? நார்மன் மெய்லரோடது. ஓகேவா? சோ நார்மன் மெய்லரோட ஒர்க் தான் என்னது அப்படின்னு சொன்னா நேக்கட் அண்ட் டெட்ன்னு பார்த்தோம். அது வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க் 1948ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த ஒர்க்க தான் யார் அட்டாக் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா கேட் மில்லட் செக்ஷுவல் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒர்க்கு கீழ அட்டாக் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம். இவங்க வந்து ஒன் ஆஃப் த ஃபெமினிஸ்ட் ரைட்டர். கேட் மில்லட்டோட செக்ஷுவல் பாலிடிக்ஸ் ஒர்க் வந்து ஃபெமினிஸ்ட் ஒர்க்கு கீழ வரும். இதே மாதிரி ஃபெமினிஸ்ட் ரைட்டர் செகண்ட் வேவ் ஃபெமினிசம் கீழ சிமோன் டி பூவா அப்படின்னு ஒருத்தங்கள பார்த்தோம். அவங்களோட ஒர்க் என்ன பார்த்தோம்? சிமோன் டி பூவோட ஒர்க் செகண்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? செகண்ட் செக்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1949. சூப்பரா. 1949ல வந்து செகண்ட் செக்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கும். சிமோன் டி பூவோட ஆள் யாரு? லாங்ஸ்டன் ஹியூஸ். என்ன சார் கேக்கல? Jean Paul Sartre. Jean Paul ஜீன் பால் Sartre. சாட்டர் அப்படின்றவங்க அவங்களோட ஆளோட நேம். அவங்க எந்த இயர்ல வந்து நோபல் பிரைஸ டிக்ளைன் பண்ணிருப்பாங்க? (1964). 1964 கரெக்டா? 1964ல அவங்க வந்து டிக்ளைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இன்னொரு ஒர்க் ஏதோ கேட்கும். 64ல டிக்ளைன் பண்ணிருப்பாங்க. டூ பாய்ஸ் டப்ளின் ட்ரிலஜி யாரோட ஒர்க்? டப்ளின் ட்ரிலஜி. டப்ளின் ட்ரிலஜி யாரோட ஒர்க்? நெட் கொஸ்டின். டப்ளின் ட்ரிலஜி அல்ல டூ வாய்ஸ் பேட்டில், மவுஸ் அண்ட் மைஸ், தி கிரேப்ஸ் ஆஃப் ராத்.
John Steinbeck. கரெக்ட். ஜான் ஸ்டெயின்பர்க். ஜான் ஸ்டெயின்பர்க் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? 1962. எஸ் கரெக்ட். 1962ல அவங்க வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்களோட ட்ரிலஜி தான் நம்ம என்ன பார்த்தோம், டப்ளின் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? தாமஸ் மெலரியோட மாட்டடி ஆத்தர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? குயிக்கா வரணும், நேத்தும் சொல்லி கொடுத்துருக்கேன். 1845. எந்த இயர்ரா? 1485. கரெக்ட். 1485. ஓகேவா? தாமஸ் மெலரியோட மாட்டடி ஆத்தர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1485ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஜான் விக்லிஃபோட பைபிள் ரொம்ப பழைய நம்பர். எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆகும்? 1380. எஸ் 1382 சார். கரெக்ட் தான். 1382. ஓகே. ஜான் விக்லிஃபோட பைபிள் எந்த இயர்ல அப்படின்னு சொன்னா 1382ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டெரக் வால்காட்டோட இந்த ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? ட்ரீம் ஆன் த மங்கி மவுண்டன். சூப்பர்ரா. 1967. 1967ல யாரோட ட்ரிலஜி பப்ளிஷ் ஆயிருக்கும்? டானி மாரிசனோட தான். டோனி மாரிசனோட ட்ரிலஜி எப்போ நான் சொன்னேன் 3 வரைக்கும் ஒரே வருஷம் பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. 1967ல யாரோட ட்ரிலஜிடா பப்ளிஷ் ஆயிருக்கும்? Jacques Derrida. கரெக்ட். ஜாக்வஸ் டெரிடா. ஜாக்வஸ் டெரிடாவோட 3 ஒர்க் என்னது? Of Grammatology. ஆஃப் கிராமட்டாலஜி. இன்னும் 2. Writing and Difference. ரைட்டிங் அண்ட் டிஃபரன்ஸ். இன்னொன்னு Speech and Phenomena. ஸ்பீச் அண்ட் ஃபெனமெனா. ஃபெனமெனாலஜி அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? ஃபெனமெனாலஜி அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? Edward Husserl. சூப்பர்ரா. எட்மண்ட் ஹஸ்ரல். ஓகேவா? ஃபெனமெனாலஜி அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னா எட்மண்ட் ஹஸ்ரல் அப்படின்னு பார்த்தோம். 1967ல ரொலாண்ட் பாத்தஸோட இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்? ரொலாண்ட் பாத்தஸ் டெத் ஆஃப் த ஆத்தர். ஓகேவா? டெத் ஆஃப் த ஆத்தர். ரொலாண்ட் பாத்தஸோட இன்னொரு ஒர்க் நான் நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்க ஒர்க் என்னது? Mythology. எஸ் மித்தாலஜி. அதுல என்ன ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுவாங்க? Wrestling. ரெஸ்லிங் பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரோலண்ட் பாத்தஸ் வந்து எதுலயும் சேர்ந்து இருப்பாரு? ஸ்ட்ரக்சரலிசம்லயும் இருப்பாரு, போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம்லயும் இருப்பாரு. அவர் தான் ரொலாண்ட் பாத்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஜேஎம் கோட்ஸே எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? ஜேஎம் கோட்ஸே. 2003. எஸ் 2003ல ஜேஎம் கோட்ஸே வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? தாமஸ் மோரோட யூட்டோபியாவும் இன்னொரு எந்த ஒர்க் வந்து அதே இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? முதல்ல தாமஸ் மோரோட யூட்டோபியா எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1516. எஸ் 1516. அப்ப இன்னொரு ஒர்க் எப்போ எந்த ஒர்க் வந்து அதே இதுல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி கொடுத்தேன் குரோனாலஜி பார்க்கும்போது? ஆர்லாண்டோட அரிஸ்டோவோட ஓர்லாண்டோ ஃபியூரியஸ். ஓகேவா? அரிஸ்டோ தான் ஆத்தரோட நேம். ஓர்லாண்டோ ஃபியூரியஸ் அப்படின்றது அவரோட ஒர்க்கோட நேம் அப்படின்னு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் காமன் பிரேயர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1661 or 2. ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் காமன் பிரேயர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 74. 49 1549. ஓகேவா? ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் காமன் பிரேயர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1549ல வந்து அது பப்ளிஷ் ஆயிருக்கும். ஐ மீன் லான்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். தென் இன்னைக்கு காலையில ஆசிஃப் குறும்பாய் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியன் ரைட்டர் பார்த்தோம். அவரோட கதை எதுல ஸ்டார்ட் ஆகும்? கோவா ரிவர். ஃபர்ஸ்ட் ஒர்க் எதுனா? கோவா வந்து 5th ஒர்க்கோ 6th ஒர்க்கோ வரும். ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் ஆகும்? எங்க போனாங்க அவங்க வந்து? நம்ம ட்ரம் எல்லாம் அடிச்சாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் இருக்கும். மெக்கா. மெக்கா. டூரிஸ்ட் மெக்கா. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து டூரிஸ்ட் மெக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அந்த மெக்கால வந்து அவங்க என்ன எங்க இருந்தாங்க அவங்க வந்து? ரெஸ்டாரண்ட். எஸ் ரெஸ்டாரண்ட்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ரெஸ்டாரண்ட்ல தான் என்ன அடிப்பாங்க? ட்ரம் அடிப்பாங்கன்னு சொன்னேன். சோ டோல் ட்ரம்மர்ஸ். டோல் ட்ரம்மர்ஸோட இயர்ல என்ன இருக்கும்? 0 இருக்கும். அப்ப அதோட பப்ளிகேஷன் இயர் என்ன? 1960.
எஸ் கரெக்ட் 1960 ஓகேவா. ஸோ டோல் ட்ரம்மர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டூரிஸ்ட் மெக்கா, அங்க ரெஸ்டாரண்ட், அங்க வந்து ட்ரம் அடிக்காங்க, அதெல்லாம் 1960. அடுத்த ஒர்க் என்ன வரும்? அங்க சாப்பிட்டுட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க? captive, கேபிட்டிவ்ஸ். அப்புறம் எங்க தூக்கிட்டு Goa, போனாங்க? கோவாக்கு எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா. அப்புறம் அங்க போய் அவனுக்கு கோவமும் வந்துச்சு, பசியாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹங்கிரி ஒன்ஸ்க்கு இயர் என்ன? 77. சூப்பர்ரா 1977. ஓகேவா. 1977ல தான் ஹங்கிரி ஒன்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அவரோட ட்ரிலஜி என்ன? Bengal. எஸ் பெங்கால் ட்ரிலஜி. பெங்கால் ட்ரிலஜில ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது? இன்குலப். In- செகண்ட் ஒர்க் Refuge. ரெஃப்யூஜ். அப்புறம் தேர்ட் ஒர்க் சோலார் பங்கா. ஓகேவா. இந்த 3 ஒர்க்ஸ்மே பெங்கால் ட்ரிலஜிக்கு கீழ வருது. அது யாரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொன்னா ஆசிஃப் குர்பாயோடது. நிசிம் எசிகேல் எந்த இயர்ல born ஆயிருப்பாரு? 1924. கரெக்ட் 1924. குருச்சரண் தாஸ் 1942, 1942. அவரோட ட்ரிலஜில ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது? 2002ல பப்ளிஷ் ஆயிருக்கும். குருச்சரண் தாஸ் ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து நெட்ல கேட்டிருக்காங்க. 2002 பப்ளிகேஷன் சொல்லி கொடுத்தேன். நான் ஃபிக்ஷன் ட்ரிலஜின்னு சொல்லிட்டு. India கரெக்ட். Unbound. இந்தியா அன்பவுண்ட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 2002ல. ஓகேவா. அவரோட ரிமைனிங் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாரன்ஸ் சாஹிப், மிரா அப்படின்றது எல்லாமே குருச்சரண் தாஸோட ஒர்க். குருச்சரண் தாஸ் எந்த இயர்ல born ஆனாரு அப்படின்னு சொன்னா 1942ல வந்து born ஆயிருப்பாரு. ஓகேவா. நிசிம் எசிகேலோட இப்போ ஒர்க் ஃபுல்லா படிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு கதை சொல்லி கொடுத்தல. சோ இதுல ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? time, டைம். செகண்ட் வார்த்தை, செகண்ட் ஒர்க்கோட வார்த்தை 60, 60 மினிட்ஸ் இல்ல 60 செகண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அப்ப 60க்கு அடுத்தது என்ன பண்ணாங்க? discovery of India, எஸ் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அப்ப நம்ம எதுல வந்தோம்? third, தேர்டா வந்தோம். அது கண்டுபிடிச்ச ஆள் யாரு? எப்படி இருப்பான்? அன்பினிஷ்டு மேன். எஸ் அன்பினிஷ்டு மேன் அப்படின்றதுனால அவனோட ஒர்க்ல பப்ளிகேஷன் இயர்ல என்ன வரும்? அவன் அன்பினிஷ்டா இருக்கான்றதுனால 0. 0 போட்டு 0. விட்டாங்க. ஓகேவா. 1960. அவன் அன்பினிஷ்டா இருக்கான்றதுனால அவனோட எதுவும் தெரியாது நமக்கு. அவன் பேர் தெரியாது. எக்ஸாக்ட் நேம் வந்து நமக்கு தெரியாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா. அப்புறம் தான் ஸ்னேக் ஸ்கின் பார்த்தோம். அப்புறம் லேட்டர் டே பிளாசம்ஸ் அப்படின்ற ஒர்க் பார்த்தோம். அது 1982ல பப்ளிஷ் ஆகி 1983ல சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது நடுவுல வந்து இது பப்ளிஷ் ஆயிருக்கும். ஐயோ ஹிம்ஸ் இன் ஏதோ டார்க்னஸ். பிளாசம்ஸ், ஹிம்ஸ் டு பிளாசம்ஸ், என்ன சார்? ஹிம்ஸ் ஹிம்ஸ் டு இன் டார்க்னஸ். டார்க்னஸ். ஹிம்ஸ் டு டார்க்னஸ் ஆர் ஹிம்ஸ் இன் டார்க்னஸ் அந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா. ஹிம்ஸ் இன் டார்க்னஸ் வந்து அவரோட நெட் கொஸ்டின் பாக்குறோம். தென் அவரோட 3 பிளேஸ் எதுலாம்? நிசிம் எசிகேலோட 3 பிளேஸ். Nalini, marriage கரெக்ட். poem, மேரேஜ் போம். இன்னொன்னு ஸ்லீப் the வாக்கர்ஸ். Sleepwalker. ஸ்லீப் வாக்கர்ஸ். ஓகேவா. இது மூணுமே அவரோட 3 பிளேஸ் அப்படின்னு பாக்குறோம். ஹெட்ரோக்ளோஷியா யாரோட டேர்ம்? Bhaktin, Bhakti. பக்தி. ஸ்டாண்ட் பாயிண்ட் யாரோட டேர்ம்? Jacques Lacan, ஜாக்வஸ் லக்கானோடது. ஓகேவா. அப்போ இது பைனரி அப்போசிஷன், இன்ஜினியர், லெவிஸ்ட்ராஸ். பிரிக்கோலார், கிளாட் லெவிஸ்ட்ராஸ். ஓகேவா. கிளாட் லெவிஸ்ட்ராஸ்ன்னு பாக்குறோம். அவரோட ஒர்க் நம்ம ஒண்ணு சொன்னல. அது என்ன ஒர்க்? மித்தாலஜிஸ். மித்தாலஜி ஸ்கியூஸ்ன்னு பார்த்தோம். இன்னொரு ஒர்க் எஸ்பார்ஜெட். மேம் சாவேஜ் மைண்ட். சாவேஜ் மைண்ட். அப்ப எஸ்பார்ஜெட் யாரோட ஒர்க்? எஸ்பார்ஜெட் யாரோட ஒர்க்? பாட்ஸோடதுன்னு நினைக்கிறேன் மேம். கரெக்ட். ரொலாண்ட் பாத்ஸோடது. ஓகேவா. எஸ்பார்ஜெட் வந்து யாரோட ஒர்க் அப்படின்னு சொன்னா ரொலாண்ட் பாத்ஸோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஹெட்ரோக்ளோஷியா யாரோடது அப்படின்னு சொன்னா பக்தினோடது அப்படின்னு தெரியுது. அப்புறம் இது கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ் யாரோட டேர்ம்? Carl Jung, கார்ல் யூங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா. அப்போ குரோனோடோப் அதெல்லாம் யாரோட டேர்ம்? குரோனோடோப், டைலாஜிசம், கார்னிவலஸ்க் Bhaktin, பக்தனோடது. பக்தினோட டேர்ம். ஓகேவா. மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட்க்கு வந்து 2 ஒர்க் ஆல்ரெடி தெரியும். அந்த 2 ஒர்க் என்னது? விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் த வுமன், ரைட் ஆஃப் த மென். ரைட் ஆஃப் த மென். இன்னொரு ஒர்க் நேத்து நான் புதுசா படிச்சுக்கோங்கன்னு சொன்னல. அது என்ன இருந்துச்சு? The Wrong of a Woman, Frankenstein, ராங் ஆஃப் உமன். பிராங்கன்ஸ்டீன் அவங்களோடது கிடையாதுடா. ராங் ஆஃப் உமன் அவங்களோடது. பிராங்கன்ஸ்டீன் அப்ப யாரோடது? பிராங்கன்ஸ்டீன் யாரோடது? யாரோடது?
Mary Shelley. ஷெல்லியோடது கரெக்ட். மேம். மேரி ஷெல்லியோடது கிடையாது. மேரி ஷெல்லியோடது. ஓகேவா? பிராங்கன்ஸ்டைன் யாரோடது அப்படின்னு சொன்னா மேரி ஷெல்லியோடது. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1818. 1818ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதோட சப்டைட்டில் என்ன? மாடர்ன் ப்ரொமீத்தியஸ். கரெக்ட். Prometheus அதுக்கு and எபிகிராஃப் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க? நேத்து கூட சொன்னனே. Paradise Lost. பாரடைஸ் லாஸ்ட். பாரடைஸ் Paradise லாஸ்ட் Lost யாரோடதுடா? book 10. கரெக்ட் சார். பாரடைஸ் லாஸ்ட் புக் 10ல இருந்து எபிகிராஃப் எடுத்திருப்பாங்க. பாரடைஸ் லாஸ்ட் யாரோட ஒர்க்? மில்டனோடது. மில்டனோடது. Milton. பாரடைஸ் லாஸ்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1667. கரெக்ட். 67. 1667. ஓகேவா? டெனிசி வில்லியம்ஸோட கிளாஸ் மெனஜரி? 1944. எஸ் 1944. கேட் ஆன் த ஹாட் அண்ட் ரூஃப்? 1955. எஸ் 1955. ஆல்பர்ட் கேமஸோட எக்ஸைல் அண்ட் கிங்டம்? ஆல்பர்ட் கேமஸோட எக்ஸைல் அண்ட் கிங்டம். 2000. 1957. அவர் நோபல் பிரைஸ் வாங்கின வருஷத்துல தான் அதுவும் பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொன்னா. அப்ப ஆல்பர்ட் கேமஸ் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கினாரு? என்னாச்சு? ஆல்பர்ட் கேமஸ் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? கரெக்ட். 1957. ஏன் மறந்துருச்சு? ஆல்பர்ட் கேமஸ் வந்து எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரா? 1957. அதே 1957 தான் அவரோட எக்ஸைல் அண்ட் கிங்டமும் பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்தோம். ஆல்பர்ட் கேமஸ் எந்த டேர்மை காயின் பண்ணிருப்பாரு? Absurdism. அப்சர்டிசம். அப்ப தியேட்டர் ஆஃப் அப்சர்ட்ன்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? தியேட்டர் ஆஃப் அப்சர்ட்ன்ற டேர்ம் யாரா காயின் பண்ணிருப்பா? எஸ்லின் மேம். மார்டின் எஸ்லின். மார்டின் எஸ்லின். ஓகேவா? மார்டின் எஸ்லின் தான் அதை வந்து காயின் பண்ணிருப்பாருன்னு பார்த்தோம். லுக் பேக் இன் ஆங்கர் யாரோட ஒர்க்? லுக் பேக் இன் ஆங்கர் 1956 ஆஸ்பர்ன். பப்ளிகேஷன். ஆஸ்பர்ன். ஜான் ஜான் ஆஸ்பர்ன். ஆஸ்பர்னோட ஒர்க். லுக் பேக் இன் ஆங்கர் யாரோட ஒர்க் அப்படின்னு சொன்னா ஜான் ஆஸ்பர்னோட ஒர்க். ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட டிஸ்டோபியன் ஒர்க் என்ன? ஆல்டஸ் ஹக்ஸ்லியோட ஐலாண்ட். டிஸ்டோபியன் கேக்குறேன் நான். யூட்டோபியன் பிரேவ் நியூ கேக்குறேன். வேர்ல்ட். பிரேவ் நியூ வேர்ல்ட். பிரேவ் நியூ வேர்ல்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? பிரேவ் நியூ வேர்ல்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1932. அப்ப ஐலாண்ட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1961. கரெக்ட். 1961. ஓகேவா? ஜார்ஜ் ஆர்வலோட அனிமல் ஃபார்ம் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1945. எஸ் கரெக்ட். 1945. ஓகேவா? ஹென்ரி ஃபில்டிங்கோட அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் தம்ப் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? ஹென்ரி ஃபீல்டிங்கோட அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் தம்ப் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 49. கரெக்ட். 1749. அதையும் நான் எது கூட கம்பேர் பண்ணி படிக்க சொன்னேன்? டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன். டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1949. எஸ் 1949ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் அது 1749 இது 1949 அப்படின்னு சொல்லி படிக்க சொன்னேன். ஓகேவா? சோ டெத் ஆஃப் த சேல்ஸ்மேன் வந்து அவரோடது. அப்போ டெத் ஆஃப் த ஹீரோ யாரோடது? Richard Allington. ரிச்சர்ட் ஆலிங்டன். டெத் ஆஃப் த நேச்சுரலிஸ்ட் யாரோடது? சொல்லி கொடுத்தேன். டெத் ஆஃப் த என்னடா? Hennepin. Seamus Hennepin. சீமஸ் ஹெனி. சீமஸ் ஹெனியோடது. ஓகேவா? சீமஸ் ஹெனி எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? சீமஸ் ஹெனி எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1995. கரெக்ட். 1995ல வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? டோனி மாரிசனோட டெபியூ ஒர்க் என்ன? ப்ளூவஸ்ட் ஸ்கை. கரெக்ட். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1970. எஸ் 1970ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? உமனிசம் அப்படின்ற டேர்மை யார் காயின் பண்ணிருப்பா? ஆலிஸ் வாக்கர். எஸ் ஆலிஸ் வாக்கர். ஆலிஸ் வாக்கரோட இன்னொரு நாவல் சொல்லி கொடுத்தல. அதுல ஒரு பொண்ணை வந்து அவங்க அப்பாவே ரேப் பண்ணுவாங்கன்னு சொல்லி. The Color Purple. கரெக்ட். கலர் பர்பிள். கலர் பர்பிள் பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னா 1982. ஓகேவா? அது கண்டிப்பா தெரியணும். 1982ல கலர் பர்பிள் பப்ளிஷ் ஆயிருக்கும். அது யாரோட ஒர்க் அப்படின்னு சொன்னா ஆலிஸ் வாக்கரோட ஒர்க். ஓகேவா? அப்போ ஆலிஸ் முன்ரோ எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? 2013. கரெக்ட். 2013. அவங்களோட ஒரு ஒர்க் என்னடா?
Beggar's Maid. பெக்கர்ஸ் மெய்ட் ஓகேவா. ஜேம்ஸ் பால்ட்வின் அப்படின்னு ஒரு ஆத்தரை நான் காமிச்சேன். பால்ட் அப்படின்னா சொட்ட விழுறது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவரோட ஒர்க் என்ன? Mountain. Mountain. கோ அண்ட் டெல் இட் ஆன் த மவுண்டைன் அப்படின்றது அவரோட ஒர்க் ஓகேவா. டு பாய்ஸ் எந்த டேர்மை காயின் பண்ணிருப்பாரு? டு பாய்ஸ் நம்ம ஹார்லம் ரெனைசன்ஸ் கீழே ஒருத்தர் டு பாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அவரோட ஒர்க் கூட சோல்ஸ் ஆஃப் பிளாக் ஃபோக் 1903 பப்ளிஷ் ஆயிருக்கும். அவரோட நேம் வந்து டீல தான் ஸ்டார்ட் ஆகுது. அவரோட டேர்மும் டீல தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னா என்ன டேர்ம்? Double unconscious. Double consciousness. அண்ணல்ல டபுள் கான்சியஸ்னஸ். ஓகே, அன் வராது, டபுள் கான்சியஸ்னஸ் ஓகேவா. க்ரூட் வானிகட்டோட ஸ்லாட்டர் ஹவுஸ் 5 எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? க்ரூட் வானிகட்டோட ஸ்லாட்டர் ஹவுஸ் 5 நெட் क्वेश्चन சொன்னேன். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அது வந்து? 1969. எஸ் 1969 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே 1969ல மாயா ஏஞ்சலோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? Caged bird singing. ஐ நோ வை த கேஜ் ரிவர்ட் சிங்ஸ் Caged அப்படின்னு bird வந்து பார்த்தோம் sings. ஓகேவா. மாயா ஏஞ்சலுக்கு கதை என்ன சொல்லி கொடுத்தேன்? ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஐ நோ வை த கேஜ் ரிவர்ட் சிங். செகண்ட் ஒர்க் எல்லாரும் என்ன பண்ணுங்க? Together. எல்லாரும் என் பேரை சொல்லி கேதர் ஆகுங்க. கேதர் டுகெதர் இன் மை நேம். அப்ப கேதர் பண்ணா என்ன பண்ணுவோம்? Singing, swinging, Singing and swinging. சிங்கிங் ஸ்விங்கிங் அண்ட் கெட்டிங் மெரி லைக் கிறிஸ்மஸ் அப்படின்னு பாக்குறோம். அப்ப கெட் டுகெதர்லாம் யார் ஆர்கனைஸ் பண்ணுவா? விமன். அப்ப ஓகேவா. அப்ப ஹார்ட் ஆஃப் விமன் அப்படின்றது அடுத்த ஒர்க். விமனோட ஹார்ட்ல வந்து என்ன தாட் இருக்கும்? தான் குழந்தைக்கு மட்டும் all God children or சில்ட்ரன் needed நீட்ஸ் டிராவலிங் ஷூஸ் அப்படின்னு பாக்குறோம். சோ இந்த Traveling மாதிரி shoes. ஹார்ட் இருக்கிறவங்க எங்க போவாங்க? paradise. ஹெவன். Heaven. அப்ப பாரடைஸ் யாரோட ஒர்க்? யாரோட ட்ரிலஜியில பார்த்தோம்? நான் கூட சொன்னேன் பாரடைஸும் என்னோட பர்த் இயரும் ஒண்ணுன்னு சொல்லி கொடுத்தேன். 98 அது கரெக்ட். 97. அது கரெக்ட். 98 பப்ளிகேஷன் இயர் இஸ் கரெக்ட். யார் ஆத்தர்னு கேட்டேன். பாரடைஸ் யாரோட ஒர்க்டா? நீங்க இயர் சொன்னது கரெக்ட், பாரடைஸ்னு சொன்னது ரைட். அது யாரோட ஒர்க்? டோனி மாரிசனோட ட்ரிலஜி ஓகேவா. டோனி மாரிசனோட ட்ரிலஜில ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பில்லவுட். அதோட இயர் வந்து குறைஞ்சிட்டே போகும்னு சொன்னேன். 1987. செகண்ட் ஒர்க் வந்து ஜாஸ் 1997. தேர்ட் ஒர்க் வந்து பாரடைஸ். அதை தான் நான் என் பர்த் இயர் கூட கம்பேர் பண்ணி சொன்னேன் 1998. ஓகே, அதான் டோனி மாரிசனோட 3 ஒர்க் ட்ரிலஜி ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஓகேவா. ஜேம்ஸ் பால்ட்வினுக்கு கோ டெல் இட் ஆன் த மவுண்டன்ஸ் கரெக்டா சொல்லிட்டீங்க. அதோட ரிலேட்டட் டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது நேட்டிவ் சன் அப்படின்னு ஒரு ஒர்க் சொல்லி கொடுத்தேன். அப்ப நேட்டிவ் சன் அப்படின்னு சொன்னா அதோட ஆத்தரோட நேம் என்னன்னு வரும்? சன் வந்து எப்பவுமே தான் பையன் எப்பவுமே எப்படி இருப்பான்? அந்த வேர்ட் ரைட்டா இருப்பான். அப்ப ஆத்தரோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா ரிச்சர்ட் ரைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா இது? Yes, ma'am. ஞாபகம் இருக்கு. அப்போ ஊடுருக்கும் நோக்கல் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை பார்த்தோம் தெரியுமா? அவங்களுக்கு ஒரே ஒரு ஒர்க்கை இன்னைக்கு காலையில ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம். அவங்களோட ஒரிஜினல் நேம் கூட லேட்டரா கேத் வாக்கர்னு மாத்திக்கிட்டாங்க. we are going அப்படின்னு ஒரு ஒர்க் ஓகேவா. சோ ஊற்றுக்கும் நுணுக்கல் அப்படின்றவங்க ஆஸ்திரேலியன் அபோரிஜினல் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்களோட நேம் வந்து கேத் வாக்கர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. we are going அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. சரியா. சைப்ரஸ் மிஸ்ட்ரி எந்த ஒர்க்குக்கு வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரு? The chronology of corpse bearer. எஸ், கிரானிக்கல் ஆஃப் த கிராஸ் பியரர் அப்படின்ற ஒர்க்குக்கு வந்து அவர் சாகித்ய அகாடமி 2013ல அது பப்ளிஷ் ஆயிருக்கும். 2015ல அவர் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா. மகேஷ் டட்டானியோட டெபியூட் ஒர்க் என்ன? Symmetry. என்னடா? ஒரு பத்திரத்தை வச்சு சண்டை வரும். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து Where there is a will. கரெக்ட். வேர் தேர் இஸ் a will. ஓகே, வேர் தேர் இஸ் a will தான் ஃபர்ஸ்ட் ஒர்க். செகண்ட் ஒர்க் என்ன வரும்? ஒரு ஏஜ் வச்சு கம்பேர் பண்ணி சொல்லி கொடுத்தேன். டான்ஸ் லைக் a man. Like a man. எஸ், டான்ஸ் லைக் a man. அந்த மேனுக்கு வயசு என்ன? 1989. 1989. 89 வயசு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதனால 1989 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா. அப்புறம் தேர்ட் ஒர்க் என்ன பார்த்தோம்? டான்ஸ் லைக் a மேனுக்கு அப்புறம் தாரா தாரா அடுத்து தாரா வந்து 1990. அப்போ அதுக்கடுத்த ஒர்க் வந்து குயின்னு பார்த்தோம். அப்போ குயினோட நம்பர் என்ன வரும்?
One 91. ஒரே queen one. ஒன் ஒரே ஒரு குயின் தான். அதனால 1991 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவங்க எந்த ஒர்க்குக்கு சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாங்க மகேஷ் தட்டானி? Final solution. எஸ், ஃபைனல் சொல்யூஷன் 1993ல பப்ளிஷ் ஆகி அவார்ட் வாங்கின இயர் என்ன? 98. 93. ஓகேவா? ஏன் பர்த் இயர்லயே அங்க 2 ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும். அது என்னது? அந்த மகி ஏதோ மும்பை கரெக்ட் தான். ஆன் த மகி நைட் இன் The மும்பை. Muggy இன்னொரு Night ஒர்க் of- வந்து 7 circle. 7 சர்க்கிள்ஸ் அரௌண்ட் த ஃபயர். அது ரெண்டுமே 1988ல பப்ளிஷ் ஆயிருக்கும். 30 டேஸ் இன் செப்டம்பர் அப்படின்னு ஒர்க் வந்து அதோட பப்ளிகேஷன் இயர் என்ன வரும்? 30க்கு அப்புறம் கேலண்டர் என்ன இருக்கும்? 2001. எஸ், One. 2001. கேண்டில் அப்படின்னு வந்து அதோட ரூபாய் என்ன? கேண்டில் 9 9 rupees. ஸோ பிரீஃப் கேண்டில் அப்படின்னு சொல்லி வந்தா 2009 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் தான் வேர் டிட் லீவ் மை ப்ரூடா, த பிக் ஃபேட் சிட்டி, டூ த நீட்ஃபுல். இந்த 3 ஒர்க்ஸ்மே அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் மை லைஃப் ஒர்க் வந்து என்னவா ஃபிலிம் எடுத்திருப்பாங்க? கைப்போச்சு. கைப்போல் அப்படிதான் பார்த்தோம். கைப்போச்சி அப்படின்ற ஒரு டைட்டில் கீழே தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஹென்ரி ஹிப்சனோட கதை என்ன சொல்லி கொடுத்தேன்? மிடில் ஒரு 4 ஒர்க்கை படிக்க சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? தாமு சார் ஒரு ஒர்க்கை இப்பதான் சொல்லிட்டே இருப்பாங்க கிளாஸ்ல. ஹென்ரி கிப்சனோட ஒரு ஒர்க்கை நீங்க சொல்லிட்டே இருப்பீங்களாடா ஒண்ணு? ஆல்சோஸ் டால்ஸ் ஹவுஸ்ன்னு சொன்னேன். அப்ப டால் வந்து எப்படி வரும் பழைய கதையில எல்லாம்? வரும்னு பார்த்தோம். என்ன சார் வரும்? Post. கோஸ்டா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ டால்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொன்னா கோஸ்ட். அப்ப அது ஏன் கோஸ்டா வந்து துரத்துது அப்படின்னா அவங்க 2 பேத்துக்கு நடுவுல என்ன இருந்திருக்கும்? பகை இருந்திருக்கும். எனிமி அண்ட் எனிமீஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அந்த 3 ஒர்க் வந்து கதையா படிச்சோம். அதுக்கு அடுத்து லாஸ்ட் 2 ஒர்க் என்ன படிச்சோம்? வைல்டு டக்னு ஒண்ணு படிச்சோம். அப்புறம் கெடா கேப்லர்னு படிச்சோம். ஓகே, கெடா கேப்லரோட இயர் ஆல்ரெடி நெட்ல கேட்டிருக்காங்க. 1890 பப்ளிகேஷன். சோ 4 ஒர்க்ஸ் பார்த்தோம். டால்ஸ் ஹவுஸ் வந்து 1879, கோஸ்ட் வந்து ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். அதனால 1881. எனிமி அப்படின்னா சண்டை போடுறதுக்கு இன்னொருத்தவங்க கூட வேணும். அதனால அது பப்ளிகேஷன் வந்து 1882. வைல்டு டக் வந்து 1884. கெடா கேப்லர் வந்து 1890 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது எல்லாமே யாரோட ஒர்க்ஸ்? ஹென்ரி கிப்சன். ஹென்ரி கிப்சனோட ஒர்க். ஓகேவா? அதுக்கு அடுத்தது யாரெல்லாம் வந்து லெஸ்பியன் அண்ட் கே ஸ்டடீஸ்க்கு கீழே வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புது ரைட்டர் பார்த்தா ஜான் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஜான் வெயினோட ஒர்க்கை நான் என்ன படிக்க சொன்னேன்? வெயின் அப்படின்னு சொன்னா நரம்பு அப்படின்னு சொன்னேன். அப்ப என்ன வரும்? கீழ நோக்கி போகுதுங்கிற மாதிரி. பிளட் கீழே நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தோம். ஹரி ஆன் டவுன் அப்படின்னு பார்த்தோம். அது எதுல பார்த்தோம்? அந்த வெயின் வந்து எதுல இருக்கு? ஷோல்டர் அண்ட் ஷோல்டர் Shoulder, shoulder. ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜான் வெயின் வந்து எதுக்கு கீழே வருவார்? எந்த மூமெண்ட் கீழே வருவார்? அப்சர்டிசம். இல்ல, அவர் த மூமெண்ட் அப்படின்றது கீழே தான் வரவே செய்வாரு. ஓகேவா? த மூமெண்ட்னே ஒரு மூமெண்ட் இருக்கு. அந்த மூமெண்ட் கீழே தான் அவர் வரவே செய்வார். ஓகேவா? கல்ச்சுரல் மெட்டீரியலிசம் யார் காயின் பண்ண டேர்ம்? Raymond. ரேமண்ட் வில்லியம்ஸ் வந்து காயின் பண்ணிருப்பாரு. ஓகேவா? அப்போ கல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி யார் பண்ணிருப்பா? அடனோ. அடோனோ அண்ட் ஹாக்கிமர். மேக்ஸ் மேக்ஸ் ஹாகிமர். ஓகே, ஹாக்கிமரா? மேக்ஸ் ஹாகிமர் அப்படின்னு சொல்லி தியோடர் அடோனோ அண்ட் மேக்ஸ் ஹாகிமர். கல்ச்சுரல் மெட்டீரியலிசம் டேர்ம் யார் பாப்புலரைஸ் பண்ணிருப்பா? ஆலன் சின்ஃபீல்ட் கரெக்ட். Alan ஆலன் சின்ஃபீல்ட் அண்ட் ஜானத்தன் டாலிமோர் அப்படின்னு பார்த்தோம். டாலிமர். எஸ், ஜானத்தன் டாலிமோர். எந்த ஒர்க்குக்கு கீழே? ஷேக்ஸ்பியர் பாலிடிக்ஸ் Yes, politics of Shakespeare. Political பொலிட்டிக்கல் Shakespeare. ஷேக்ஸ்பியர். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1985. கரெக்ட். 1985ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்தோம். ஓகேவா? கடன்பர்க்கோட மேகசின் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1456 எஸ், 1456. அப்ப வில்லியம் கேக்சனோட பிரிண்டிங் பிரஸ் எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1476 எஸ், 1476. ஓகேவா? கிரேட் ஃபயர் எந்த இயர்ல நடந்திருக்கும்? 57. 57 or 66. கிரேட் ஃபயரோட இயர் எவ்வளவு ஈஸி? 1666 1666ல வந்து கிரேட் ஃபயர் நடந்திருக்கும். அப்ப பிளேக் வந்து 65 1665ல வந்திருக்கும். ஓகேவா? ஹூ இஸ் அஃப்ரேட் ஆஃப் வர்ஜினியா உல்ஃப் யாரோட ஒர்க்? எட்வர்ட் ஆல்பி. எட்வர்ட் ஆல்பி. அது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1962. சூப்பர் மனுஷா. 1962ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஹூ இஸ் அஃப்ரேட் ஆஃப் வர்ஜினியா உல்ஃப் வந்து அப்போ மைனாரிட்டி ரிப்போர்ட், ஆடிங் மிஷன் இது எல்லாமே யாரோட ஒர்க்? ஸ்ட்ரீட் சீன், மைனாரிட்டி ரிப்போர்ட், ஆடிங் மிஷின் அப்படின்னா அதுல மிஸ்டர் ஜீரோ அப்படின்னு ஒரு ப்ரோட்டாகனிஸ்ட் வருவாங்க. யாரோட ஒர்க் அது எல்லாமே? Elmer.
கரெக்ட். எல்மர் ரைஸோட ஒர்க். ஓகேவா? எல்மர் ரைஸ் தான் வந்து ஆடிங் மிஷின், மைனாரிட்டி ரிப்போர்ட் அப்படின்றது அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. அமெரிக்கன் டிரான்சென்டலிசம் அப்படின்ற டேர்ம் வந்து யார் காயின் பண்ணிருப்பா? அமெரிக்கன் டிரான்சென்டலிசம் அப்படின்ற டேர்ம் யாரா காயின் பண்ணிருப்பா? எமர்சன் Emerson. கரெக்ட். எமர்சன் எந்த ஒர்க்ல காயின் பண்ணிருப்பாரு? நேச்சர்னு Nature. ஒரு நாள். நேச்சர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1836. 1836 அது பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அப்போ அவங்களோட மேகசின் The Dial. Dial. தி டயல். அப்போ இந்த ஜெர்ம் வந்து யாரோட மேகசின்? PRP. PRP. பிஆர்பியோட மேகசின் பார்த்தோம். பிஆர்பி எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 1848. எஸ் 1848. 1848ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? பாரடைஸ் லாஸ்ட்ல எத்தனை புக் இருக்கும்? 12 book. 12 புக்ஸ் இருக்கும். ஓகேவா? இமேஜிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்னால யார் ஃபர்ஸ்ட் மேல வருவா? Ezra Ezra Pound. Pound. எஸ்ரா Ezra பவுண்ட். Pound. அவங்க எழுதின ஆந்தாலஜி என்ன? நேத்து கூட சொல்லி கொடுத்தேன், அதே வார்த்தை தான் அதுலயும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. Des images. Des கரெக்ட். images. டெஸ் இமேஜிஸ்ட். ஓகேவா? அப்ப யார் வந்து ஃபாதர் ஆஃப் இமேஜிசம்? He, him. கரெக்ட். டிஇ ஹியூம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? கன்ஃபெஷனல் பாய்ட்ஸ்னா யார் வருவா? Sylvia Plath. சில்வியா பிளாத் வந்து வருவாங்க கன்ஃபெஷனல் பாய்ட்ஸ். அவங்க ஹஸ்பண்ட் யாரு? Reduce. Teddy. டெடியூக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? டெடியூக்ஸ் வந்து யாரோட ஹஸ்பண்ட்? சில்வியா பிளாத்தோட ஹஸ்பண்ட். சில்வியா பிளாத் எப்படி இறந்து போயிருப்பாங்க? அவன்ல தலைவர். ஓவன்ல வந்து தலை விட்டுருப்பாங்க. அவங்க அப்பாக்காக எழுதின போம் எழுது சில்வியா பிளாத் வந்து. Daddy. அம்மாக்காக எழுதினது மெடுசா. Medusa. Medusa. மெடுசா. ஓகே. மெடுசா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. இவங்களோடது நான் ஒர்க் நேம் சொல்றேன், யாரோடதுன்னு சொல்லுங்க. தி அமெரிக்கன் ஸ்காலர், செல்ஃப் ரிலையன்ஸ், ஓவர் சோல், இது எல்லாமே யாரோட ஒர்க்? தோரு ஓடுதா மேம்? என்ன சார்? எமர்சன் எமர்சனோட. அப்ப தோரு. தோர் வந்து என்ன பண்ணுவாரு? இந்த சிட்டியே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி இடத்த காலி பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்திருப்பாரு. அந்த ஒர்க் என்னது? Woodsன்னு வரும். கரெக்ட். வால்டன் லைஃப் இன் தி வுட்ஸ்ன்னு வரும். Warden. வால்டன் லைஃப் இன் தி வுட்ஸ். எனக்கு வந்து நார்மல் லைஃபே எனக்கு வேண்டாம், எனக்கு இதுக்கு மேல இங்க இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருவாரு? இடத்த காலி பண்ணிட்டு வுட்ஸ்க்கு போய் உட்கார்ந்துருவாரு. அதுதான் வந்து தோருவோட ஒர்க். தோருவோட இன்னொரு முக்கியமான ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது சிவில் டிசோபீடியன்ஸ். ஓகேவா? அது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1849ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆப்ரஹாம் லிங்கனுக்கு யார் 4 எழுதியிருப்பா? வால்ட் விட்மன். எஸ், வால்ட் விட்மன். ஓகேவா? லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அவரோட வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் வந்து டபுள் நம்பர்ல வரும். 1855. கரெக்ட். 1855. ஓகே. லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்ற ஒர்க் வந்து யாரோடது அப்படின்னா வால்ட் விட்மனோடது. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1855ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த இயர் எட்கர் ஆலன் போவோட philosophy of composition. What is the year? 1846. கரெக்ட். 1846. ஓகேவா? ஸ்கார்லட் லெட்டரோட இயர் நத்தாலியல் ஹாத்வானோடது 1850. கரெக்ட். 1850. ஓகேவா? நத்தாலியல் ஹாத்வான் வந்து எந்த ஒர்க்கை வச்சு அமெரிக்கன் டிரான்சென்டரிசம் வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாரு? Blithed's Romance. என்னடா? Blithed's Romance. பிளித்தர்ட் ரொமான்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க். ஓகேவா? அதுலதான் அமெரிக்கன் டிரான்சென்டரிசம் அவர் சப்போர்ட் பண்ணிருப்பாரு. அப்ப யார் அப்போஸ் பண்ணிருப்பா? Edgar Allan Poe. எட்கர் ஆலன் போ. என்ன ஒர்க்ல வந்து அப்போஸ் பண்ணிருப்பாங்க? Never bet எஸ், devil. நெவர் பெட் த டெவில் இன் யுவர் ஹெட் அப்படின்ற ஒரு டைட்டில்ல தான், ஐ மீன் அந்த ஒர்க்ல தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அமெரிக்கன் டிரான்சென்டரிசம் வந்து அப்போஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வந்து எட்கர் ஆலன் போ. ஓகேவா? எட்கர் ஆலன் போவோட எந்த ஒர்க்கை வந்து ஜாக்வஸ் லெக்கான் ஒரு மீட்டிங்ல பேசியிருப்பாரு? The Purloined Letter. Purloined Letter. கரெக்ட். புர்னாய்டு லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? கெனல் வொர்த், ஈவன் ஹோ, இது எல்லாமே யாரோட ஒர்க்? வால்டர் ஸ்காட். வால்டர் ஸ்காட். ஏஎஸ் பயாட் வந்து அவரோட ஒர்க்கோட ஒரு சப்டைட்டில் வந்து ரொமான்ஸ்னு வரும். ஒர்க் என்ன? Possession. பொசஷன். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1990. கரெக்ட். 1990. ஓகேவா?
ஃபால் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் உஷர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 39. 39 ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ் ஒர்க் யார் எழுதுனான்னு கேட்டா வாட் இஸ் ஆன்சர்? Edgar Allan Poe. எட்கர் ஆலன் போ. எந்த ஒர்க்ல எழுதியிருப்பாரு? ஒரு ஒர்க் சொல்லி கொடுத்தாரு. The மர்டர் Murder த in மர்டர் இன் த ரூக் Cutting. நோட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிடெக்டிவ் ஒர்க்னு பாக்குறோம். அப்ப குயின் ஆஃப் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் யார சொல்லுவோம்? அகதா கிறிஸ்டி. Agatha Christie. அகதா கிறிஸ்டியோட ஒரே ஒரு ஒர்க் மட்டும் படிச்சிருக்கோம். வாட் இஸ் அ ஒர்க்? மவுஸ் ட்ராப். ஞாபகம் இருக்கா? மவுஸ் Yes. ட்ராப் அப்படின்றது அகதா கிறிஸ்டியோட ஒரே ஒரு ஒர்க் படிச்சிருக்கோம். உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கு, பட் இந்த ஒரு ஒர்க் மட்டும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். அப்புறம் டேல்ஸ் ஆஃப் கிராட்டஸ்க் அண்ட் அரபெஸ்க் அப்படின்ற கலெக்ஷன் யாரோடது? நெட் கொஸ்டின் சொன்னேன். டேல்ஸ் ஆஃப் கிராட்டஸ்க் அண்ட் அரபெஸ்க். எட்கர் ஆலன் போகணும். கரெக்ட். எட்கர் ஆலன் போ ஓடுது. ஓகேவா? இன்னொன்னு இயர் மட்டும் எனக்கு சொல்லுங்க. டெல் டேல் ஹார்ட் வாட் இஸ் தி பப்ளிகேஷன் இயர்? டெல் டேல் ஹார்ட் 3 உடையுது. அப்ப அது வந்து என்ன இயர் வரும்? 33 முடியும். 43. 33 இல்ல. 1843. 1843. 33 நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னா, எஸ்ஏ ஆன் மேன் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் போப்போட ஒரு ஒர்க் சொன்னேன். அதுக்கு வந்து 1733 அப்படின்னு சொன்னேன். அது வந்து 1733. ஓகேவா? இவர் அலெக்சாண்டர் போப்போட 2 ஒர்க் பார்த்தோம். ஒன்னு வந்து எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம், இன்னொன்னு எஸ்ஏ ஆன் மேன். கிரிட்டிசிசம்ல ஐ நிறைய வரதுனால அது வந்து 1711 பார்த்தோம். எஸ்ஏ ஆன் மேன் வந்து 1733 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இது வந்து டெல் டேல் ஹார்ட் எட்கர் ஆலன் போவோட ஒர்க். எட்கர் ஆலன் போவோட இயர் எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 18ல தான் ஸ்டார்ட் ஆகும். 1843ல டெல் டேல் ஹார்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. ஓகே. ரேவனோட பப்ளிகேஷன் இயர்? ரேவனோட பப்ளிகேஷன் இயர்? 1845. கரெக்ட். 1845. அந்த போம வந்து யாரை பார்த்து, எந்த ஒர்க்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க? அதுல கூட பெட் வந்து கிரிப்னு ஒண்ணு வரும். கிரிப்னு ஒண்ணு வரும். சொல்லி கொடுத்துரு. டிக்கன்ஸோட ஒர்க் என்ன ஒர்க்டா? டிக்கன்ஸோட ஒர்க் பார்னபெரஜா. கரெக்ட். பார்னபேரஜ். ஓகேவா? பார்னபேரஜ் வந்து 1841ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து டிக்கன்ஸோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுலதான் என்ன வரும் அப்படின்னா பெட் வந்து கிரிப்னு வரும். அதை வச்சுதான் இவர் வந்து ரேவனை ப்ரொடியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? டிக்கன்ஸோட பென் நேம் என்ன? பாஷ். அப்ப அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும்? எஸ்ஏ ஆஃப் கோ இல்ல பிக்விக் பேப்பர். அவன் பிக்விக் பேக்கருக்கு முன்னாடி ஒண்ணு வரும். நீங்க அப்பதே என்ன சொன்னீங்க சார்? எஸ்ஏ ஆஃப் பாஸ் ஏதோ சொன்னாங்க. ஸ்கெச்சஸ் ஆஃப் பாஸ்னு வரும். எஸ்ஏ ஆன் பாஸ் ஸ்கெச்சஸ் கிடையாது. ஆஃப் பாஸ். நீங்க ஸ்கெச்சஸ் எஸ்ஏ ஆஃப் அது எஸ்ஏ ஆரம்பிச்சதுனால ஆஃப் நான் மீடியா. தப்புன்னு சொல்லிட்டேன். எஸ் மேம். ஸ்கெச்சஸ் ஆன் பாஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஸ்கெச்சஸ் ஆன் பாஸ், செகண்ட் ஒர்க் தான் பிக்விக் பேப்பர்ஸ்னு வரும். தேர்ட் ஒர்க் அப்ப என்ன வரும்? பேப்பர் யார் பிக் பண்ணிட்டு போனா? 1836ல 2 ஒர்க் வந்திருக்கும்லடா. ஸ்கெச்சஸ் அப்படின்னு சொன்னா ஸ்கெட்ச் போடுறது. ஸ்கெட்சிங் எதுல பண்ணாங்கன்னா பேப்பர்ல பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்ப அந்த பேப்பர் எல்லாம் ஒருத்தர் 2 பேர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போனாங்க. அதை போய் அடகு கடைக்கு போட்டாங்கன்னு சொன்னேன்ல, அந்த 2 பேர் யாரு? டிக்கன்ஸோட 2 ஒர்க் என்ன பிகினிங்ல படிச்சது? டிக்கன்ஸோட குரோனாலஜி வந்துருச்சா? ஆனா क्वेश्चन பேப்பர்ல இருக்குமே டிக்கன்ஸையும் ஹார்டியும். என்ன ஒர்க் வரும்? டிக்கன்ஸோட ஒர்க்னாலே ஒண்ணே ஒண்ணு எப்பதான் சொல்லிட்டே இருப்பாங்க. காலேஜ் படிக்கும்போது கூட அந்த ஒர்க் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆலிவர் ட்விஸ்ட் மேன். ஆலிவர் ட்விஸ்ட். ஆலிவர் ட்விஸ்ட் கூட இன்னொருத்தன் பேப்பர் பொறுக்கிட்டு இருந்தாலும் அவன் யாரு? நிக்கலஸ் நிக்கல்பை. 2 பேரும் சேர்ந்து எந்த கடையில கொண்டு போய் அதை போட்டானுங்க? ஓல்ட் கியூரியாசிட்டி ஷாப். அவ்வளவுதான். ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப். ஓல்டு கியூரியாசிட்டி ஷாப்ல பேப்பர் என்ன பண்ணுவாங்க? நப்பாங்கன்னு சொன்னேன். நப்பாங்கன்னா அதுக்கு இன்னொரு வேர்ட் சொல்லி கொடுத்தேன்ல. சசில் விட்டு. பார்னபேரஜ். Paramviraj. பார்னபேரஜ். ஓகேவா? இப்ப கதை ஞாபகம் வருதா? எஸ் மேம். இது வரைக்கும் ஒரு கதை அப்படின்னு சொன்னேன். அதுக்கடுத்து ஒரு 3 பேர் சேர்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். டிடில ஸ்டார்ட் ஆகும். உங்களோட நேம் வந்து என்ன வரும்? டேவிட் காப்பர்ஃபீல்டு. டேவிட் காப்பர்ஃபீல்ட். இன்னொருத்தர் Dombey and Son. டாம்பே and ஓகேவா? இவங்க 2 Sons. பேருமே சேர்ந்து ஒரு ஒரு வீட்ல இருந்தாங்க. எந்த வீடு? ப்ளீக் ஹவுஸ். ப்ளீக் ஹவுஸ். அந்த வீடு வந்து ஒளிகிட்டே இருக்கும். அந்த வீடு ஒளிகிட்டே இருக்கனால இருக்க என்னவா இருந்துச்சு உங்களுக்கு? கஷ்டமா இருந்துச்சு. கஷ்டமா இருந்துச்சு. அந்த கஷ்டத்துல அவன் பக்கத்து வீட்ல யார பார்த்தான்? லிட்டில் டாரெட். லிட்டில் டோரட்ட பார்த்தான். லிட்டில் டோரட்டுக்கு என்ன ஆசை இருந்துச்சு? வெளியூருக்கு போயிருக்கணும்னா டேல் ஆஃப் 2 சிட்டிஸ். ஓகேவா? வெளியூருக்கு போய் சுத்தணும் அப்படின்றது அவளுக்கு ஆசையா இருந்துச்சு. அப்புறம் 5th ஒர்க், லாஸ்ட் ஒர்க் 1850ல என்ன வரும்?
Great லாஸ்ட் ஒர்க் expectations. கிரேட் Great எக்ஸ்பெக்டேஷன்ஸ் expectation. அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த லாஸ்ட் ஒர்க் Our mutual friend. மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் எட்வின் ரூட் அப்படின்னு சொல்லி அவரோட கடைசி ஒர்க் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து டிக்கன்ஸோட ஒர்க். குரோனாலஜி ஞாபகம் இருக்கா? Yes. தயவு செஞ்சு இந்த கிளாஸ் முடிஞ்சதும் டிக்கன்ஸோட குரோனாலஜியை போய் பார்த்து அது எல்லாத்துக்கும் நான் இயர் சொல்லி கொடுத்தேன். ஆலிவர் ட்விஸ்டும் நிக்கலஸ் டிக்கிள்பாயும் 1836, ஹார்ட் டைம்ஸும் பிளிக் ஹவுஸும் 53, 54ல பப்ளிஷ் ஆயிருக்கும். டேவிட் காப்பர்ஃபீல்ட் 50, கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் 61 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். போய் இயரை ரிவைஸ் பண்ணுங்க. டிக்கன்ஸும் ஹார்டியும் டெஃபினட்டா உள்ள இருப்பாரு. ஓகேவா? டெஸ்ட் ஆஃப் த டிபரபிள்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? தாமஸ் ஹார்டியோட நான் கேட்கறேன். டெஸ்ட் ஆஃப் த டிபரபிள்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? நெட் கொஸ்டின். 1891. ஓகேவா? டெஸ்ட் ஆஃப் த டெபரபிள்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1891ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்த ஒர்க் தான் என்ன வந்திருக்கும்னா ஜூட் த அப்ஸ்குயர் வந்து வந்திருக்கும். ஜூட் த அப்ஸ்குயர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1895ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது ரெண்டு இயரும் இம்பார்ட்டன்ட். தெரியாதவங்க தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஒர்க்குமே யாரோடது அப்படின்னு சொன்னா தாமஸ் ஹார்டியோட ஒர்க். இவ்வளவு நேரம் நான் கதை சொல்லி கொடுத்தேன்ல, ஸ்கெட்ச் பேப்பர் ரெண்டு பேரும் புறக்கிட்டு இருந்தானுங்க, பழைய கடை கொண்டு போய் போட்டாங்கன்னு. அந்த கதை வந்து யாரோடதுன்னா டிக்கன்ஸோடது. ஓகேவா? இப்ப நான் கடைசியா கேட்ட ரெண்டு ஒர்க் வந்து ஹார்டியோடது. ஹார்டியோட ரெண்டு ஒர்க் என்ன கேட்டேன் அப்படின்னு சொன்னா டெஸ்ட் ஆஃப் த டிபரபிள்ஸ் கேட்டேன். அப்புறம் ஜூட் த அப்ஸ்குயர்னு கேட்டேன். டெஸ்ட் ஆஃப் த டிபரபிள்ஸ் வந்து 1891ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஜூட் த அப்ஸ்குயர் வந்து 1895ல பப்ளிஷ் ஆயிருக்கும். டெஸ்ட் ஆஃப் த டிபரபிள்ஸோட சப்டைட்டில் என்ன? Faithfully presented. Women faithfully presented. பியூர் உமன். Pure women. பியூர் உமன் ஃபைட்ஃபுல்லி ரெப்ரசன்டட்னு வரும். வானிட்டி ஃபேருக்கு சப்டைட்டில் என்ன? வானிட்டி ஃபேரோட சப்டைட்டில் வந்து நெட் கொஸ்டின். வானிட்டி ஃபேர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆச்சு? 1847. சூப்பர்டா. அதே 1847ல தான் ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வானிட்டி ஃபேர் 1847 பப்ளிகேஷன் ரைட். யார் ஆத்தர்? Mm. யார் ஆத்தர்? W.M. Thackeray. எஸ் வில்லியம் William மேக்பைஸ் தாக்கரே. Makepeace. எஸ் வில்லியம் மேக்பைஸ் தாக்கரே தான் ஆத்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? வானிட்டி ஃபேரோட சப்டைட்டில் நான் கேட்டதே கிடையாது. வானிட்டி ஃபேருக்கு ரெண்டு சப்டைட்டில் உண்டு. ஒன்னு வந்து ஹீரோ வித்தவுட் அ நாவல்னு வரும். நாவல் வித்தவுட் அ ஹீரோவா, ஹீரோ வித்தவுட் அ நாவல் அப்படின்னு சொல்லி வரும். அப்புறம் பென் அண்ட் பென்சில் ஸ்கெச்சஸ் ஆஃப் சம்திங்னு வரும். ஓகேவா? அது வந்து என்னன்றது கரெக்டா பாத்துக்கோங்க. ஒன்னு வந்து நாவல் வித்தவுட் அ ஹீரோ, ஹீரோ இல்லாம அந்த கதை வந்து மூவ் ஆகும். அதனால தான் அதுல வர ஹீரோயின் வந்து ரெபேக்கா இல்லைன்னா பெக்கி ஷார்ப், அப்புறம் அமிலி செட்லின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அந்த மூணு பேர் தான் அதுல வர இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ். ஓகேவா? நாவல் வித்தவுட் ஹீரோ அப்படின்றது ஒரு சப்டைட்டில் வரும். அப்புறம் இன்னொன்னு பென் அண்ட் பென்சில் ஸ்கெச்சஸ்னு வரும். ஏன்னா ஒன்னு வந்து நாவலா பப்ளிஷ் பண்ணும்போது அதுக்கு சப்டைட்டில் கொடுத்திருப்பாங்க. இன்னொன்னு மேகசின்ல பப்ளிஷ் பண்ணும்போது அவங்களுக்கு சப்டைட்டில் கொடுத்திருப்பாங்க. கைஸ் 1 மினிட் நெட் கரண்ட் போயிடுச்சு. ஒரே நிமிஷம். வாய்ஸ் ஆடிபிளா? எஸ் மேம். இப்பதான் ஆடிபிளா இருக்கு. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரண்ட் போயிடுச்சு. அதனால என் மொபைல் டேட்டாவோட கனெக்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு வைஃபைல இருந்து. அதனால தான் வாய்ஸ் சடனா போயிருக்கும்னு நினைக்கிறேன். எதோட நிப்பாட்டினேன்? The magazine la publish. மேம் மேகசின்ல ஒரு டைட்டிலையும் நாவலா ஒரு டைட்டிலையும் பப்ளிஷ் ஆயிருக்கும். அதனால தான் வானிட்டி ஃபேருக்கு வந்து ரெண்டு டைட்டில் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அதே 1847ல யாரோட மூணு ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி கொடுத்தேன்? Bronte Jane sister. Eyre. ஜெயின் ஐயர், வித்ரிங் ஹைட்ஸ், இன்னொன்னு என்னது? Agnes Anne. Grey. அவ்வளவுதான். ஆக்னஸ் கிரே. ஓகேவா? இந்த மூணு ஒர்க்குமே எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா 1847. மாபி டிக் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1851. சப்டைட்டில்? The Whales. The Whale. தி வேல். அதுல வர ஷிப் நேம் என்ன? நெட் கொஸ்டின். Pequod. ஓகேவா? எம்லே டிக்கன்ஸோட ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? Death சோகமா indicate இருக்கும். பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் பை டெத் அந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாமே யாரோடது அப்படின்னு சொன்னா எமிலி டிக்கன்சனோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? வில்லியம் கலன் பிரையண்ட், ரசல் லோவெல், லாங் ஃபெல்லோ, கிரீன் லீஃப், ஆலிவர் இவங்க எல்லாம் எதுக்கு கீழே வர்றவங்க? ஞாபகம் இல்லையா? கலன்றது Harlem வேம்பயர். Harlem Renaissance.
ஹார்லம் ரெனைசன்ஸ்க்கு கீழ வர்றவங்க வந்து லான்ஸ்டன் ஹியூக்ஸ், கிளவுட் மெக்கனே, மிக்கி மவுஸ்ன்னு சொல்லிக் குடுத்தேன்ல, கிளவுட் மெக்கனே, அப்புறம் லான்ஸ்டன் ஹியூக்ஸ், ஆலன் லாக் இவங்கலாம் எல்லாரும் தான் ஹார்லம் ரெனைசன்ஸ் கீழ வருவாங்க. பிகாஸ் தே ஆர் ஆஃப்ரிக்கன் அண்ட் அமெரிக்கன் ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு வேம்பயர் கதை சொல்லிக் குடுத்தேன்ல, வேம்பயரோட நேம் வந்து கலன். அவங்க வந்து ரொம்ப நாள் வாழுவாங்க. அதனால லாங் ஃபெல்லோ. அவங்கலாம் லோ லைஃப்ல இருப்பாங்க. அதனால லோவெல், ரசல் லோவெல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் கிரீன் கலர்ல என்ன இருக்குன்னா, ஆலிவர் வந்து இருக்கும். இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டத்துக்குள்ள இருப்பானுங்க அப்படின்னு சொன்னேன். அது என்ன வொர்க்? என்ன என்ன மூவ்மெண்ட் அது வந்து? நேத்து கூட கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்களே! பிராமின் அண்ட் ஃபயர்சைட் பாய்ட்ஸ். ஓகேவா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரிவைஸ் பண்ண வந்துரும். பிராமின் அண்ட் ஃபயர்சைட் பாய்ட்ஸ்க்கு கீழ தான் இந்த 5 பேர் வருவாங்க. வேம்பயர் கதைய நம்ம அதுக்கு கீழ தான் படிச்சோம். ஓகேவா? பிராமின் அண்ட் ஃபயர்சைட்ஸ் கீழ தான். இத தான் நான் என்ன சொல்லிக் குடுத்தேன், இதுல லோவெல்ன்னு ஒருத்தர் வருவாரு. ஜேம்ஸ் ரசல் லோவெல். இந்த லோவெல்லையும், ராபர்ட் லோவெல்லையும் குழப்பிக்காதீங்க. அவர் வந்து கன்ஃபெஷனல் பாய்ட்ஸ்க்கு கீழ வருவாருன்னு சொல்லிக் குடுத்தேன். ஞாபகம் இருக்கா? எஸ் மேம், ஞாபகம் இருக்கு. கன்ஃபெஷனல் பாயிண்ட்ஸ்க்கு கீழ தான் நம்ம யார பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சில்வியா பிளாத், ராபர்ட் லோவெல், ஆனி செக்ஸ்டன் இவங்க எல்லாருமே வந்து நம்ம கன்ஃபெஷனல் பாயிண்ட்ஸ்க்கு கீழ பார்த்தோம். ஓகேவா? அந்த லோவெல்லையும், இந்த லோவெல்லையும் குழப்பாதீங்க. இந்த லோவெல் வேற, அந்த லோவெல் வேற அப்படின்னு சொல்லிக் குடுத்தேன். கிளியரா இது? எஸ் மேம். எஸ். அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின் இது எல்லாமே யாரோட வொர்க்? மார்க் ட்வைன். மார்க் ட்வைனோடது. ஓகேவா? ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற டெர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? இவர் வில்லியம் ஜேம்ஸ்கா. கரெக்ட்டா? வில்லியம் ஜேம்ஸ் காயின் பண்ணிருப்பாரு. எந்த வொர்க்ல காயின் பண்ணிருப்பாரு? பிரின்சிபல் ஆஃப் Principle of சைக்காலஜி. வாட் இஸ் த பப்ளிகேஷன் இயர்? 1890. இதே 1890ல தான் நம்ம ஹென்றி கிப்சனோட ஹடா கேப்லர் அப்படின்ற ஒர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஹென்றி கிப்சனுக்கு நான் கதை ஸ்டார்டிங் என்ன ஒர்க் சொல்லிக் குடுத்தேன்? தாமு சார் ஒரு டால்ஸ் ஒர்க் ஹவுஸ். சொல்லிட்டே இருப்பாருன்னு டால்ஸ் ஹவுஸ். அப்ப டால்ஸ் ஹவுஸ்க்கு அடுத்த ஒர்க் என்ன வரும்? ghost. கோஸ்ட்டுக்கு அடுத்தது? எனிமி. Enemy. எனிமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்த 2 ஒர்க் என்ன பார்த்தோம்? வைல்டு டக்கும், ஹடா கேப்லரும் பார்த்தோம். ஓகேவா? ஹடா கேப்லரோட இயர் ஆல்ரெடி நெட் கொஸ்டின் 1890ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதே 1890ல தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி அப்படின்ற ஒர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும். அது யாரோடதுன்னா வில்லியம் ஜேம்ஸ். அதுல தான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற டேர்ம் அவங்க வந்து காயின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹென்றி ஜேம்ஸோட டெபியூ ஒர்க் என்ன? ஒரு ஹீரோ, ஹீரோயின் இருப்பாங்க. ஒருத்தன் வந்து அமெரிக்கா, இன்னொருத்தி வந்து யூரோப் அப்படின்னு கதை சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? போர்ட்ரேட் ஆஃப் ஆர்டிஸ்ட் யங் மேனா மேம்? அவனோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து வாட்ச் அண்ட் வார்டு. ஹென்றி ஜேம்ஸோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா வாட்ச் அண்ட் வார்டு. ஓகேவா? செகண்ட் ஒர்க் வந்து ராட்ரிக் ஹட்சன் பார்த்தோம். அவன் தான் ஹீரோ. அவன் எங்க இருந்து வந்திருப்பானா, அமெரிக்கால இருந்து வந்திருப்பான். யூரோப்ல இருந்து யார் வந்திருப்பா அப்படின்னு சொன்னா டெய்சி மில்லர் இருந்து வந்திருப்பாங்க. அவ வந்து ரொம்ப கான்பிடன்ஸான பொண்ணு. அதனாலதான் போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்டோரி. செகண்ட் பார்ட்ல என்ன சொல்லி கொடுத்தேன்? வாட் மெஸ்ஸின் யூ, டர்ன் ஆஃப் த ஸ்க்ரூ, அப்புறம் ஒரு பறவை வரும், ஒரு அனிமல் வரும், விங்ஸ் ஆஃப் த டவ், பீஸ்ட் ஆஃப் த ஜங்கிள். அப்புறம் அம்பாசிடர் கார்ல ரொம்ப பணக்காரன் தான் போவாங்க. அப்ப கோல்டன் பவுல்ல தான் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களோட நேரம் எல்லாம் ரொம்ப ரொம்ப புனிதமான நேரம். அதனால இட்டாலியன் ஹார்ஸ். அப்புறம் அவுட் கிரை அப்படின்னு ஒரு ஒர்க் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா இந்த கதை? எஸ் மேம். Yes, ma'am. இது யாரோட கதை? Henry James. ஹென்றி ஹென்றி ஜேம்ஸ். ஜேம்ஸோடது. ஓகேவா? அப்போ கோல்டன் நோட் புக் யாரோடது? கோல்டன் பவுல் வந்து ஹென்றி ஜேம்ஸோடது. கோல்டன் நோட் புக் யாரோடது? மேம் அதுல புக்குக்குள்ள 4 கலர்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிருப்பீங்க. அதே 4 புக் வந்து கலர் கலரா அந்த பொண்ணு மெயின்டைன் பண்ணுவா. இங்க யாரோடது அது? டாரிஸ் லெசிங். டோரஸ் லெசிங். டோரஸ் டாரிஸ் லெசிங் எந்த லெசிங். இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? டோரஸ் லெசிங் எந்த இயர்லடா வாங்கியிருப்பாங்க? 2000 7. எஸ் 2007ல வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ கோல்டன் கேட் யாரோடது? கோல்டன் நோட் புக் வந்து டோரஸ் லெசிங்கோடது. கோல்டன் கேட் விக்ரம் செத். எஸ் விக்ரம் சேது. கோல்டன் ஹவுஸ் அவர் கூட பார்ட்டிஷன் நம்ம இதோட இண்டிபெண்டன்ஸோட பிறந்திருப்பாரு 1947ல. யார் அது? இந்தியன் ரைட்டர்.
சல்மான் சல்மான் ருஷ்டி. ஓகேவா? சோ கோல்டன் ஹவுஸ் வந்து யாரோடது அப்படின்னு சொன்னா சல்மான் ருஷ்டியோடது. ஓகே. கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட் யாரோடது அப்படின்னு சொன்னா சரோஜினி நாயுடோடது. திருப்பி சொல்றேன். கோல்டன் பவுல் வந்து ஹென்ரி ஜேம்ஸோடது. கோல்டன் நோட் புக் வந்து டாரஸ் லெசிங்கோடது. கோல்டன் கேட் வந்து விக்ரம் சேத்தோடது. கோல்டன் ஹவுஸ் வந்து சல்மான் ருஷ்டியோடது. கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட் யாரோடது அப்படின்னு சொன்னா சரோஜினி நாயுடோடது. கடைசியா கோல்டன் பவுல். இது வந்து டிஎஸ் எலியட் நம்ம படிக்கும்போது அவரோட வேஸ்ட்லேண்ட் கீழ அவர் எதை பார்த்தெல்லாம் காப்பி அடிச்சு எழுதினாரு அப்படின்னு பார்த்தப்போ ஜேம்ஸ் ஜார்ஜ் ஃப்ரேசர் ஜேஜி ஃப்ரேசர் அவரோட ஒர்க் வந்து கோல்டன் பவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை பார்த்து அவர் காப்பி அடிச்சிருப்பாருன்னு பார்த்தோம். டெய்சி மில்லருக்கு வந்து என்ன ஃபீவர் வந்து இறந்து போயிருப்பாங்க? yellow fever. அது வந்து Roman. இன்னொரு ஃபீவர் ரோமன் ஃபீவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? கேட் சாப்கின்ஸ்க்கு 2 ஒர்க் நம்ம என்ன பார்த்தோம்? சாப்கின்னா வெட்டுறது, சொப் சொப்பன்னு வெட்டுறது. Fault awakening. கரெக்ட். ஃபால்ட் அவேக்கனிங். கையை வந்து தெரியாம வெட்டிட்டாங்க, அதனால ஃபால்ட் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எல்லோ வால்பேப்பர் யாரோட ஒர்க்? Charlotte Perkin Gilman. எஸ், சார்லட் பர்கின்ஸ் கில்மேனோட தான் எல்லோ வால்பேப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சின்க்ளேர் லூயிஸ் வந்து எந்த ஒர்க்குக்கு புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? அதுக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்தாங்க. ஸ்ட்ரீட்ல வந்து ராபிட் ஓடும், அந்த ராபிட் என்ன பண்ணாங்க? சரி, சின்க்ளேர் லூயிஸ் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? 1930. எஸ், 1930ல வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு 3 ஒர்க் வந்து சின்க்ளேர் லூயிஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன். மெயின் ஸ்ட்ரீட், பேபிட், ஆரோ ஸ்மித் அப்படின்னு சொல்லி 3 ஒர்க் பார்த்தோம். ஓகேவா? அதுல ஆரோ ஸ்மித் அப்படின்ற ஒர்க்குக்கு தான் அவங்க வந்து புலிட்சர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது தியோடர் ட்ரெஸியருக்கு 2 ஒர்க் பார்த்தோம். ட்ரெஸியர் அப்படின்னு சொன்னா என்ன பார்த்தோம்? Sister Carrie. இன்னொரு The ஒர்க் American Tragedy. அமெரிக்கன் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஒயிட் மித்தாலஜிஸ் யாரோட ஒர்க்? ஒயிட் மித்தாலஜிஸ் யாரா? யங் ராபர்ட் யங்கோடது. ஓகேவா? அப்போ ஒயிட் டீத் யாரோடது? அரவிந்த் அடிகா. அரவிந்த் அடிகாவோடது வந்து டைகர். ஒயிட் டைகர் தான் அரவிந்த் அடிகா. ஜாடி ஸ்மித். ஓகே. ஒயிட் டீத் யாரோடது அப்படின்னு சொன்னா ஜாடி ஸ்மித்தோடது. அப்ப டிஹெச் லாரன்ஸோட டெபியூ ஒர்க் என்ன? White Peacock. ஒயிட் பீகாக். அதுக்கு அடுத்த ஒர்க் எது வந்திருக்கும் டிஹெச் லாரன்ஸ்க்கு? Sun and Lovers. சன்ஸ் அண்ட் லவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவரோட கம்பேனியன் ஒர்க் என்னது? ரெண்டையும் பேன் பண்ணிருப்பாங்க. Women in Love, Rainbow. ரெயின்போ, விமன் இன் லவ் 1915, 1920 பப்ளிகேஷன். அது ரெண்டுமே பேன் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம். டிஹெச் லாரன்ஸோட பொலிட்டிக்கல் நாவல் என்னது? Bloomed Serpent. Plumed Serpent. ப்ளூம்டு சர்பன்ட். ஒயிட் எலிஃபண்ட் யாரோடது? Mulkraj Anand. முல்க்ராஜ் ஆனந்தோட தான் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது ரெட் வீல் பரோ. இந்த ஒர்க் வந்து ஆஃப் அண்ட் நெட்ல கேட்பாங்க. யாரோடதுன்னா? வில்லியம்ஸோடது மேம். வில்லியம் கேரோல் வில்லியம். வில்லியம் கேரோல் வில்லியம்ஸ். ஓகேவா? ஆர்டிஸ்ட் ஆஃப் த ஃப்ளோட்டிங் வேர்ல்ட் யாரோடது? யாரோட ஒர்க் அது வந்து? ஆர்டிஸ்ட் ஆஃப் த ஃப்ளோட்டிங் வேர்ல்ட் விட்பிரட் அவார்டு வாங்கியிருக்கோம். ஆர்டிஸ்ட் ஆஃப் த ஃப்ளோட்டிங் வேர்ல்ட் அவர் கூட 2017ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. இஷிகுரோ. கஷு இஷிகுரோ. ஓகேவா? 2017ல யார் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பா அப்படின்னு சொன்னா கஷு இஷிகுரோ அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து வாங்கியிருப்பாரு. அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் தான் என்னது அப்படின்னு சொன்னா an ஆர்டிஸ்ட் ஆஃப் த ஃப்ளோட்டிங் வேர்ல்ட் அப்படின்றது. இது எப்படி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இவரோட ஒர்க்கை ஃபுல்லா கொடுத்து எந்த ஒர்க் வந்து வெட்பிரட் அவார்டு வாங்கிருந்துச்சுன்னு கேட்டாங்க. அதுல இருந்தா இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் ஆச்சு. ஸோ ஆர்டிஸ்ட் ஆஃப் த ஃப்ளோட்டிங் வேர்ல்ட் வந்து வெட்பிரட் அவார்டு வாங்கியிருக்கும். புக்கர் பிரைஸ்க்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும். கஷு இஷிகுரோ வந்து நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு ஆத்தர்னு பாக்குறோம். அதனால அவர் வந்து இம்பார்ட்டன்டான ஆள். ஓகேவா? எஸ்ரா பவுன் வந்து டிஎஸ் எலியட்டுக்கு என்ன பென் நேம் கொடுத்திருப்பாரு? பென் நேம் இல்ல நிக் நேம். என்ன நிக் நேம் கொடுத்திருப்பாங்க? Possum. ஓல்டு போசம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது கம்மிங்ஸ்னு ஒரு ரைட்டர் பார்த்தோம். அவர் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஒரு ஒர்க் தான் படிக்க சொன்னார். அது என்ன ஒர்க்? ஈ வந்து குட்டியா இருக்கும். அப்ப அதுக்கு எப்படி தெரியும் எல்லாமே? The Enormous Room. எனார்மஸ் ரூம். ஓகேவா? சோ கம்மிங்கோட ஒரே ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா the எனார்மஸ் ரூம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புரியுது இல்ல ஏன் அது கூட கம்பேர் பண்ணேன்னு சொல்லி? எஸ் மேம். எஸ். லாஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா?
லாஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்ற டேர்ம் யாரா காயின் பண்ணிருப்பா? எப்ப ஜெட்ரூட் பார்த்தாலும் ஸ்டெயின். சொல்லுவாங்களே அனிதா மேம் வந்து ஜெட்ரூட் கிரெட்ரூட் ஸ்டெயின். ஸ்டெயின். ஓகேவா? கிரெட்ரூட் ஸ்டெயின் தான் காயின் பண்ணிருப்பாரு. யார் பாப்புலரைஸ் பண்ணிருப்பா? ஏர்னஸ்ட் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒயிட் சரகோசா சி யாரோட ஒர்க்? ஜேன் ஐயரை பார்த்து 2 பேர் வந்து எழுதினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஒண்ணு வந்து மேட் உமன் அட் அட்டிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Jean Rice. ஜீன் ரைஸ். ஜீன் ரைஸ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் ஒயிட் சரகோசா சி வந்து? 1966. கரெக்ட். 1966ல அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும்னு பார்த்தோம். எஃப் ஸ்காட் ஃபிட்ஸ்ஜெரால்டோட இம்பார்ட்டன்டான ஒர்க் என்ன? The Side of Paradise. இல்ல எட்வர்ட் நான் என்ன கேட்டேன், எஃப் ஸ்காட் ஃபிட்ஸ்ஜெரால்டோட இம்பார்ட்டன்டான ஒர்க் என்னன்னு சொல்லி கேட்டேன். அது வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து சைட் ஆஃப் பாரடைஸ். ஓகேவா? செகண்ட் ஒர்க் கிரேட் வந்து கேட்ஸ்பை. The Great கிரேட் Gatsby. கேட்ஸ்பை. எஸ், அதுதான் அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1925ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? 1925ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஃபார் ஹூம் த பெல் டால்ஸ்க்கு டைட்டில் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? ஃபார் ஹூம் த பெல் டால்ஸ்க்கு டைட்டில் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? John Donneோட ஜான் Meditation. டன்னோட Meditation. மெடிடேஷன் Meditation. 17 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஜான் டாஸ் பொசஸ் அப்படின்னு ஒரு ஆத்தர் பார்த்தோம். அப்ப எது மேல நம்ம எல்லாரும் பொசஸா இருப்போம்? எல்லாருமே பொசஸா எல்லாரும் அது பின்னாடி தானே ஓடிட்டு இருக்கோம். வாட் இஸ் மணி. அப்ப அவரோட ஒர்க் என்ன வரும்? பிக் மணி. ஓகேவா? சோ ஜான் டாஸ் பொசஸ் அப்படின்னு ஒரு ஆத்தர் பார்த்தோம். அவரோட ட்ரிலஜி வந்து யுஎஸ்ஏ ட்ரிலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? அதுல 3 ஒர்க்ஸ் உண்டு. 42nd parallel, 1919, பிக் மணி அப்படின்னு சொல்லி 3 ஒர்க் பார்த்தோம். அப்ப பிக் டாடி, பிக் மாமி அப்படின்ற கேரக்டர்ஸ் எதுல வருவாங்க? Cat on the Tin. கேட் ஆன் த ஹார்ட் அண்ட் ரூஃப் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1955. எஸ், 1955. ஓகேவா? ஐஸ்மேன் கோமத் யாரோட ஒர்க்? த ஐஸ்மேன் கோமத். இது நம்ம எந்த கதை கீழே பார்த்தோம்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? ஒருத்தன் வந்து ரொம்ப தூரம் நடக்கணும்னு நினைப்பான். ஐஸ்மேன் கோமத் அப்படின்ற இடத்துக்கு போவான். போறதுக்குள்ள நைட் ஆயிரும். ஐஸ்மேன் கோமத். Edgar Allan Poe. எட்கர் ஆலன் போக்கு நம்ம ஐஸ்மேன் கோமத். நான் கதை சொல்றேன்ல, ஒருத்தன் வந்து நைட் ஃபுல்லா நடக்கணும்னு நினைப்பான். அப்ப நைட் ஆயிடுச்சு அப்படின்னா மூன் வந்துடும். மூனை பார்த்தா போயிட்டு எழுதணும்னு தோணும். அதனால மேன்ஷன்ல உட்காந்து எழுதினாருன்னு கதை சொல்லி கொடுத்தேன். யாருக்கு பார்த்தோம் இது வந்து? குரங்கு பள்ளிலாம் வரும். Lizard. லிசார்டா லசாரஸ் அதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. யார் ஆத்தர்? யூசின் ஒன்னிலா மேம். கரெக்ட். யுஜின் ஓநெயில். ஓகேவா? ஐஸ்மேன் கோமத் வந்து அவரோட ஒர்க் தான். ஸ்ட்ரேஞ்சர் வந்து உள்ள வருவான். ஸ்ட்ரேஞ்ச் இன்டர்லூடு. அவனோட நேம் என்னன்னா டைனமோ அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த இடம் வந்து மோர்னிங்கா இருந்திருக்கும். அப்ப மோர்னிங்கா இருந்த இடம் எப்படி மாறிடும் அப்படின்னு சொன்னா வில்டர்னஸ். அவன் வந்து அதை பார்த்துட்டு சார் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுப்பான். அவனுக்கு தான் எங்க போகணும் அப்படின்னு சொன்னா ஐஸ்மேன் கோமத் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும். அதனாலதான் லாங் டேஸ் ஜேர்னி டு நைட்னு படிச்சோம். அந்த கனெக்டிங் வேர்ட் ஞாபகம் இருக்கா? ஐஸ்மேன் கோமத். Yes, ma'am. ஐஸ்மேன் கோமத் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்ட கொஸ்டின் யாரோட ஒர்க்னு சொல்லிட்டு அது வந்து யுஜின் ஓநெயிலோட ஒர்க். தெரிஞ்ச ஒர்க்ல நீங்க கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அவன் தெரியாததை வச்சிருப்பான். அப்ப கண்டே பிடிக்க முடியாது. சோ தெரிஞ்சதை தெளிவா படிச்சுட்டு எக்ஸாம் ஹால் போங்க. ஓகேவா? யுஜின் ஓநெயிலோட டெபியூ ஒர்க் என்ன? காலையில விடுஞ்சிச்சின்னு சொன்னல. Horizon. எஸ், பியாண்ட் த ஹரிசான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? சோ பியாண்ட் த ஹரிசான் தான் என்ன ஒர்க் அப்படின்னு சொன்னா யுஜின் ஓநெயிலோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். த க்ரூசிபிள் யாரோட ஒர்க்? Arthur Miller. அர்தர் மில்லர். அதுல எதை பத்தி பேசுவாங்கடா? இந்த க்ரூசிபிள்ல எதை பத்தி பேசுவாங்க? சேலம் விச் ட்ரையல். ஓகேவா? சேலம் விச் ட்ரையல் பத்தி தான் எது கீழே பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா க்ரூசிபிள் கீழே பேசியிருப்பாங்க. மை மதர் இஸ் அ ஃபிஷ் அப்படின்ற கமெண்ட் எந்த புக்குக்கு கீழே வந்திருக்கும்? As I Laying Down. எஸ், ஆஸ் ஐ லே டையிங். ஓகேவா? ஆஸ் ஐ லே டையிங் அப்படின்றது கீழே தான் மை மதர் இஸ் அ ஃபிஷ் அப்படின்ற டைட்டில் வந்திருக்கும். அது யாரோட ஒர்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? வில்லியம் ஃபாக்னர். வில்லியம் ஃபாக்னரோட ஃபிக்ஷனல் பிளேஸ் என்னது?
யோக்ன யோக்ன பட்டாபா. பட்டப்பா. அவ்வளவுதான். யோகன பட்டாஃபா. ஓகேவா? சோ நாளைக்கு காலையில கிளாஸ் இருக்கு 6:30க்கு. ஓகேவா? எல்லாரும் அட்டெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூடா. தேங்க்யூ.